பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்பிளே என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. டிஸ்பிளே ஃபுல்லாக டேமேஜு. வாங்க இது டிஸ்பிளே எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நியூ டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ டிஸ்பிளே கிரேவிலேருந்து கொடுக்குறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே, ஒரிஜினல் டிஸ்பிளே நல்லாயிருக்கும் அந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் இப்போ நம்ம இந்த மாடலுக்கு மாட்ட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே ஹவுசிங் வந்து நல்லா ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை கம்பல்சரி நல்லா க்ளீன் பண்ணி தான் மாடணும். நம்ம ஒவ்வொரு வீடியோலாம் சொல்கிறோம், எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் இதை ஃபாலோ பண்ணினா தான் டிஸ்பிளே ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இது மஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அதுமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இப்போ நம்ம வந்து இந்த நைஃப் வச்சு யூஸ் பண்ணுறோம். எல்லோரும் இந்தமாரி நைஃப் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே பேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணியாச்சு. டிஸ்பிளே வந்து நல்லா ஸ்ட்ரிச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. அடிஷ்னல் பேஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் அடிக்கடிக்கு கீழே விழுறதுனால கொஞ்சம் கஸ்டமர் சேஃபாக இருக்கிறதுனால ஃபுல்லாக அடிஷ்னல் க்ளூ பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். எப்பயுமே டிஸ்பிளே வந்து பேஸ்ட் பண்ணுறப்ப மேலே டாப் கார்னர்லேருந்து தான் பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு சீட் ஆகும். சென்சார்ஸ் எதுவும் வந்து உங்களுக்கு பிளாங்க் ஆகாது. இப்போ பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தமாரி ஷீட் வச்சுங்க. ஷீட் வச்சுட்டு பேக் பண்ணுங்கள். பேக் பண்ணுறப்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஷீல்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணியாச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டோர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம டிஸ்பிளே பேக் பண்ணியாச்சு. மொபைல் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மொபைல் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளே செக் பண்ணிக்கலாம், எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்துடலாம். வழக்கமாக நம்ம எப்பயும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் செக் பண்ணுவோம். இந்த டிஸ்பிளேல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்பிளே நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இப்போ நம்ம வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிவிட்டு செக் பண்ண போகிறோம், எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுதான்ட்டு. நம்ம டிஸ்பிளே செக் பண்ணுறது வந்து இப்படியும் செக் பண்ணலாம். இந்தமாரி ஸ்வைப் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே டிஸ்பிளே செக் பண்ணுறப்போ இந்த மாதிரி கிராஸாக செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஏதாவது ஒரு சின்ன ட்ராக்கில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டிஸ்பிளே பாருங்கள், பக்காவாக இருக்குது, எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ நம்ம இதுக்கப்புறமா வந்து ஷீட் ரிமூவ் பண்ணி செக் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே பிரைட்னஸும் நல்லாயிருக்கு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிரேவிலே ஒரிஜினல் டிஸ்பிளே, ஸோ அதனால் இது கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். இப்போ டிஸ்பிளே எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ணுது, எதுவும் மால் ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டிஸ்பிளே கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பிளே கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு டிஸ்பிளே கிளாரிட்டி. இந்த மாடலில் நம்ம சொல்லவே தேவையில்லை. இதோட மாடல் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, விவோவில் V11i மாடல் இது. இது வந்து இன்போர்ட் மாடல். இது வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.